ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்க நேரம் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இந்த ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த கார்த்தியை ஆப்போட்டுக்கு போக விடக்கூடாது, எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தியே ஆகணும் சித்தப்பா அப்படின்னு சிவனாண்டியும் முத்துவேலும் ரோட்டில் நின்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி மாப்பிள்ள, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு முத்துவேல் கேட்டதும் உடனே சிவனாண்டி அங்கே பெரிய பெரிய முண்டுக்கல் கிடக்கு, அதை எடுத்து ரோட்டில் வந்து போட்டுடலாம் சித்தப்போ, கண்டிப்பாக அவன் இதுலேயே டைம் போயிடும், போகாமல் நின்றுவான் அப்படின்னதும் உடனே முத்துவேலும் சிவனாண்டியும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஒவ்வொரு கற்களாக தூக்கி ரோட்டில் போட்டுட்ருக்காங்க. அதே டைம் வந்து ஏர்போர்ட் தான் காமிக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து டைம் வர போயிட்டுருக்கே அப்படின்னுட்டு உடனே நம்ம ரேவதிக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபோன் ரீச் ஆகுதுல. இந்த பக்கம் நம்ம ரேவதி ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஃபோன் பண்ணாங்க இல்லையா, அந்த நம்பருக்கு வந்து கார்த்தி ஃபோன் பண்ணுறாங்க. எங்க உங்கள் நம்பர்லேருந்து நீங்கள் தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, ஆமாம் யார் அப்படின்னதும், சார் நான் உங்களுக்கு பண்ணவே இல்லை சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இதில் ஃபோன் பண்ணா அப்படின்னதும், மேடம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ், அவங்க கனடா போகிறதா இருக்காங்க, அவங்க போகக்கூடாது, அவங்கள எப்படியாச்சுன்னா தடுத்து நிறுத்தணும், அதனால் அவங்க அங்கே இருந்தால் கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா அப்படின்னதும், கண்டிப்பாக சார் கொடுக்குறேன் அப்படின்னுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம ரேவதியை தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும், அக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தால் ரேவதி கிளம்பிடுவாக்கா, இப்போ மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சாமுண்டியும் சந்திராவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி நடந்து வந்துட்டுருக்காங்க. ஐயோ மாமா எப்படியாச்சும் வந்துடுங்க அப்படின்னு அப்பன்னு பார்த்து அதில் ஒரு லேடி வந்து அவங்க பேக்கை வந்து தள்ளிட்டு வராங்க, பெட்டி ஒன்று. அந்த பெட்டி நம்ம ரேவதி காலில் அடிபட்டு சிகப்பு வந்துட்டுருக்கு. அப்பன்னு பார்த்து சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் வராங்க. உடனே ஓடி வந்து ரேவதி என்ன ஆச்சு அப்படின்னதும், அம்மா பாருங்கம்மா அப்படின்னதும் உடனே அந்த பொம்பளை, இங்கே பாருமா ஆரம்பமே இப்படி அபசகுணமாக இருக்குது, எனக்கு என்னமோ பார்த்து நடந்துக்கோன்னு தோணுது அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி அந்த பொம்பளை சொல்றதெல்லாம் கேட்டு, நீ பயப்படாது ரேவதி, லேசான அடிதானே வா அப்படின்னதும், இல்லைம்மா எனக்கு காலையிலேருந்து கிளம்பினிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே நெகட்டிவாகவே நடந்துட்டுருக்கு, எந்த ஒரு விஷயமும் பாசிட்டிவாக நடக்கிறத பார்த்தா என் ஆள் மனசு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுதுமா அப்படின்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேவதி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு வா போகலாம் அப்படின்னதும், இல்லை சித்தி இங்கே பாருங்கம்மா, நாம் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம், ஏன்னா இப்படி 1000 தடங்கள் வரும்போது நாம கிளம்புறது கண்டிப்பாக தப்பாக போயிடும். இப்படித்தான் உங்களுக்கு எத்தனை தடவை தடங்கள் வந்துச்சு, ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனைகள் தான் வந்துச்சுமா, அதனால ப்ளீஸ்மா சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் கனடா கிளம்பல அப்படின்னதும் ரேவதி கடைசி நொடியில் போய், அக்கா கழுத்தா இருக்கிற இது கொஞ்சம் கூட சரியில்லை ரேவதி, அக்கா பாவம் ரேவதி சொல்கிறத பொறிச்சுக்கோ அப்படின்னதும், சித்தி முதல்ல நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, இது பாருங்க சித்தி, நான் ஒன்றும் வேணும்னு போகாமல் நிற்கல சித்தி, நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்களே எல்லாமே தப்பாகவே நடந்துட்டுருக்கு, அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, வேணும்னா ஆண்டிக்கிட்ட நான் பேசி சமாளிக்கிறேன் அப்படின்னதும், ரேவதி கடைசி நொடியில் போய் நீ எப்படி பண்ணுவேன்னு இருந்திருக்க, எல்லா வேலைகளையும் தூக்கி போட்டுட்டு நானே போயிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் உடனே ரேவதி, இங்கே பாருங்கம்மா நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, எவ்வளோ தடங்கள் நடந்திருக்கு, ஒரு தடங்கள் நடந்தால் கூட என்னை வெளியில் போக விட மாட்டீங்க, ஆனால் இன்னைக்கு நான் கடல் தாண்டி அதுவும் வெளிநாடு போக போகிறேன், இத்தனை தடங்கள் வருது, அதை ஏமா நீங்கள் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி திருதிருன்னு முழிக்கிறாங்க. இங்கே பாரு ரேவதி, எல்லாருக்கும் தடங்கள் வருந்தான், அதுக்காக எல்லாத்தையும் அவசகுணமாக நம்ம எடுத்துக்கலாமா, சொல்கிறத கேளு ரேவதி அப்படின்னதும், இங்கே பாருங்க சித்தி அம்மாவே அமைதியாக இருக்காங்க, அம்மா நான் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிறேன், நம்ம கிளம்பலாமா அப்படின்னுட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி தடுத்து நிறுத்துறாங்க. ரேவதி நீ இப்போது கனடா கிளம்ப போறியா இல்லையா அப்படின்னது, என்னம்மா அது போக சொல்லி மிரட்டுறீங்க, இது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னுட்டு பேக்கை தூக்கிட்டு கிளம்புறாங்க. ரேவதி சொல்கிறது கேளு, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னுட்டு சந்திரா பின்னாடியே போய் ரேவதி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. சித்தி நீங்கள் 2 பேரும் என்ன கட்டாயப்படுத்துறத பார்த்தா கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கிட்டேன்னா ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னதும்
சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாரு ரேவதி, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, ஃபஸ்ட்டு வா நம்ம போகலாம், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னதும் முடியாது அப்படின்னதும், ஏய் நாங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்ருக்கோம், நீ என்னடி ஓ இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு இப்போது கடைசி நொடியில் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்க. இங்கே பாரு ரேவதி, நீ இஷ்டப்பட்டாலும் இஷ்டப்படலைனாலும் இன்னைக்கு போயே ஆகணும், வா அப்படின்னு சொல்லி சந்திரா கட்டாயப்படுத்தி ரேவதி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்தியோட கார் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரேவதி வந்து, சித்தி இப்போ நீங்கள் கையை விட போகிறீங்களா இல்லையா? இல்லை ரேவதி, வா போகலாம், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னும் போது, விடுங்க சித்தி அப்படின்னதும் விட மாட்டேன்டி, வா அப்படின்னு சந்திரா அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ரேவதி சந்திரா கண்ணத்திலேயே ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. இதை தூரமாக நின்று பார்க்குற நம்ம கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியும் பேரதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி என்ன காரியம் பண்ணியிருக்க, இப்போ எதுக்காக நீ சித்தியா அடிச்ச அப்படின்னதும், அம்மா என்னம்மா இங்கே நடந்துட்டுருக்கு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் 2 பேரும் பிஹேவ் பண்ணுறத பார்த்தா எனக்கு என்னமோ தப்பாக இருக்குமா, இங்கே பாருங்க, அதான் எனக்கு போக பிடிக்கலன்னு சொன்னால் விட வேண்டியது தானே, எதுக்காகம்மா சித்தி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்க அவங்க கூட சேர்ந்து நீங்களும் எதுக்காக அடம் பிடிக்கிறீங்க? இல்லைம்மா, இப்போ வரைக்கும் எனக்கு சந்தேகம் தான் இருந்துச்சு, ஆனால் நான் இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன், சொல்லுங்கம்மா எதுக்காக என்னை கனடா அனுப்பி வைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னதும் செம வேகமாக காட்டி வராங்க. ரேவதி அதை நான் சொல்கிறேன் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ இவன் இப்படி இங்கே வந்தா அப்படின்னு, மாமா வந்துட்டீங்களா அப்படின்னதும், ரேவதி இவங்க பிளானே உன்னை இந்தியா வர விடாமல் பண்ணுறது தான் அப்படின்னதும், மாமா என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாம் ரேவதி, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. நான் எப்படியோ வரணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அதுக்கு கூட நிறைய தடங்கள் வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை ரேவதி, உன் ஃபோனுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஃபோன் ஒர்க் ஆகல, முதல்ல உன் ஃபோனை கொடு அப்படின்னதும் ரேவதி ஃபோனை கொடுக்குறாங்க. உடனே கார்த்தி வந்து சிம்மை நோட் பண்ணுறாங்க. ஸோ சிம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ரேவதி, உன் ஃபோனை உனக்கே தெரியாமல் எடுத்து யாரோ ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்குள்ளே இருக்கிறது உன்னோட சிம்மே இல்லை அப்படின்னதும், மாமா என்ன மாமா சொல்கிறீங்க, எங்க கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னுட்டு ரேவதியும் பார்த்துட்டு, சித்தி உண்மையே சொல்லுங்க, இது உங்கள் 2 பேர் வேலையும் தானே, இப்போது 2 பேரும் உண்மையே சொல்ல போகிறீங்களா இல்லையா? அம்மா மாமா சொல்கிறது உண்மையாம்மா அப்படின்னதும், ஆமாம் ரேவதி, ஆமாம், உன்னை இவன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, இங்கே பாரு இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஃப்ளைட்டுக்கு டைம் கிடக்கு, அம்மா உன் நல்லதுக்கு தான் எல்லாமே செஞ்சிட்ருக்கேன், நீ மட்டும் இப்போ கனடா கிளம்பல, இந்த அம்மாவை உயிரிடவே பார்க்க முடியாது அப்படின்னதும், அம்மா ஒரு வேளை நீங்கள் என்ன கனடா கிளம்பணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. மாமா என்னை எங்கள் வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணுங்க அப்படின்னதும் காட்டியை செம்மையாக நம்ம சந்திராவும் முறைச்சி பார்த்துட்டு ரேவதி நேராக வீட்டில் கொண்டு விட்டுடுறாங்க. ரேவதி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி மயிலும் ரோகிணியும் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ